எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1ல நான் உங்க ரேடியோ சிட்டி கலையில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். சோ அது என்னப்பா ஆர்த்தரைட்டிஸ். எஸ், ஆர்த்தரைட்டிஸ் டேவை முன்னிட்டு வர 12ஆம் தேதி நம்ம அதை அனுசரிக்கிறோம், ஆர்த்தரைட்டிஸ் டேவா. சோ அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 தெய்வங்கள், 3 டாக்டர்ஸ் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுல யார் அப்படின்னாக்கா டாக்டர் ராஜசெல்வகுமார் அவர்கள் அண்ட் டாக்டர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் அண்ட் டாக்டர் கலைவாணி அவர்கள். சோ இவங்க 3 பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்மளுடைய இவர் இருக்கார் இல்லையா, ராஜேஷ் கண்ணா, அவரோட டாபிக் பொழந்து கட்டுறதுக்காக ரெடியா இருக்கிறார். சார் நீங்க சொல்லுங்க சார் இந்த ஆர்த்தரைட்டிஸ் பத்தி. ஐட்டிஸ்னாவே இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு தேய்மானம், மூட்டு தேய்மானம், அதனால வரக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், மூட்டு தேய்மானம். சோ மெயினா எதனால இந்த மூட்டு தேய்மானம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ், வயது அதிகமாக்கும் போது 35-40 வயசுலயே மூட்டு தேய்மானம் வருது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் பாத்தீங்கன்னா உடல் பருமன். ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஜங்ஷனை தான் மூட்டுன்னு சொல்றோம். இந்த மூட்டு தேய்மானத்தை தடுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லூப்ரிகன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர். சோ அந்த லூப்ரிகன்ட் எப்ப கம்மியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் ஆக ஆக அதோட குவான்டிட்டி கம்மியாயிட்டே வரதுனாலதான் தேய்மானம் அதிகமாகுது. சோ இதுல யூனிலேட்டரல் பைலேட்டரல் சொல்லலாம். சோ பாத்தீங்கன்னா சில பேருக்கு மோஸ்ட்லி வருது யூனிலேட்டரல் தான் வருது, ரேரா பாத்தீங்கன்னா பைலேட்டரல் வரும். சோ இந்த மூட்டு தேய்மானத்தினால ஃபர்தரா அவங்களுடைய காலோட ஷேப் கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இயர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில எழுந்திருக்கும் போது அவங்களால பாத்தீங்கன்னா கால் ஊன முடியாது தரையில. பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ஆரம்ப ஸ்டேஜ்ல எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆயிடும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் ஒரு தீர்வா இருக்கும். ஓகே, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, அதான் அவர் இப்படி சொல்லிட்டு இருந்தாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த 3 பேர்கிட்டையும் கேளுங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.